ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி மேக்ஸ் சேனல். மேக்ஸில் பிட்மாஸ் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ரூல் அது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பரில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது போல் மேக்ஸ் லேர்னிங் எக்ஸாம்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ், உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். பிட்மாஸ் ரூல்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட எக்ஸ்பேன்ஷன் பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸில் நம்ம போர்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது தான் சமீபத்தில் பிட் மாஸ் அப்படின்றத மாற்றிருக்காங்க. ஒரு கேள்வியில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர்ஸ் எல்லாமே வந்திருந்தால் ஃபஸ்ட்டு எதை நம்ம சால்வ் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகும். அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் செய்யவே தான் இந்த பிட்மாஸ் ரூல் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பிட்மாஸ் பி டினோட்ஸ் brackets. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ், கர்லி ஆர் ஃப்ளோரல் ப்ராக்கெட்ஸ், ஸ்கொயர் ஆர் க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இண்டீசஸ், ஐ ரெஃபர்ஸ் இண்டீசஸ். இண்டீசஸ் அப்படின்னா என்னென்னா பவர் ஆர் ஸ்கொயர் ரூட், இதெல்லாம் டினோட் பண்ணுறது தான் இண்டீசஸ். இதை நம்ம போர்ட் மாஸ் ரூலில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். D denotes division, M denotes multiplication, A denotes addition, S denotes subtraction. இந்த ஆர்டரில் தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 20 divided 4 circular brackets plus 15 divided 3 circular brackets multiplication 2 power 2. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே பிட்மாஸ் ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி, அதாவது நம்ம ப்ராக்கெட்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அதில் எது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பிட்மாஸ் ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் டு ரைட், அதாவது ஃபஸ்ட்டு வர ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 20 divided 4 இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணி கீழே எழுதி கொண்டு வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது 20 divided 4 5 ப்ளஸ் 15 divided 3 சர்க்குலர் ப்ராக்கெட்ஸ் மல்டிப்ளிகேஷன் 2 பவர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸில் ஒரு ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். 5 ப்ளஸ் 15 divided 3 5 மல்டிப்ளிகேஷன் 2 பவர் 2. இப்போது பிட்மாஸ் ரூலில் ப்ராக்கெட்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, இண்டீசஸ். இங்கே இண்டீசஸ் இருக்குது 2 பவர் 2. இதை தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 5 ப்ளஸ் 5 மல்டிப்ளிகேஷன் 2 பவர் 2 4. ஓகே, இப்போ இண்டீசஸும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன, கரெக்ட், டிவிஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் இல்லை, ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த 5 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 5 4s are 20. மல்டிப்ளிகேஷனும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடிஷன். 5 ப்ளஸ் 20 25. திஸ் இஸ் த ஆன்சர். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ தான் இது கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோவோட கண்டினியூவை நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோவில் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கொஷின் அண்ட் அதோட ப்ராசஸை சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் வீடியோஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.